கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 14 15 வசனங்கள். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். ஆமா, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தன்னுடைய அன்பை ஒரு தாயின் அன்பிற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு அப்படிங்கிறது தான் அவருடைய அன்பாய் இருக்கிறதை நம்ம இந்த வார்த்தைகள் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு தாயினுடைய அன்பை நம்ம ஒரு உலக பிரகாரமா நம்ம அறிந்து கொள்ளணும்னா, ஒருவேளை ஒரு எரிகிற ஒரு வீட்டிற்குள்ள தன் பிள்ளை இருக்குமானால் அந்த தாய் தன் ஜீவனையும் பொருட்படுத்தாது அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறதற்காக அந்த எரிகிற வீட்டிற்குள்ள நுழைந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுவாள். அவள்தான் உண்மையான ஒரு அன்புள்ளம் கொண்ட தாய். அந்த தாயை காட்டிலும் இன்றைக்கு மேலான அன்பு கொண்டவர் தான் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய பிள்ளையை கொடுத்து, பிள்ளையினுடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும் இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டவர் தான் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். அப்போ எவ்வளோ அன்புள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்றால், ஒருவேளை இன்றைக்கு தாய்க்கு தன் பிள்ளையை காப்பாற்றுகிறதற்கு வேற எந்த வல்லமையும் கிடையாது, தன் ஜீவனை கொடுக்க தான் முடியும். ஆனா இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அவர் மறக்காமல் இருப்பேன் என்று சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அவரால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிச்சயமான உண்மையா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல எதனால இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் ஒரு மறுபடியும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அவங்க மாட்டி சிக்கி தவிக்கும் போது அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறதையும், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், யார் மறந்தாலும், தாய் மறந்தா கூட நான் உங்களை மறக்க மாட்டேன், உங்களை என்னுடைய உள்ளங்கைகள்ல நான் வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு இங்கே தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் மறக்காமல் இருக்கிறதற்கு முக்கியமான காரணம், நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் செய்கிறதற்காகத்தான் அவர் நம்மை இன்னும் மறக்காமல் இருக்கிறாராம். அப்போ என்ன நன்மைகள் எல்லாம் அவர் அந்த ஜனத்திற்கு செய்தார், இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறத ஒரு சின்னதா நம்ம தியானிச்சு பார்க்கலாம். அதே அதிகாரம் 13 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். அப்போ இன்றைக்கு அவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தகப்பனாய், சிறுமைப்பட்டிருக்கிற நம்ம மேல அவர் இரக்கமாயிருக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறாராம். மேலும் 17 வசனத்துல பார்க்கிறோம், உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அப்ப இன்றைக்கு எதெல்லாம் நம்மளை பாழாக்கி போட்டதோ, எந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை நிர்மூலமாக்குச்சோ, அது எல்லாம் இன்றைக்கு நம்மை விட்டு புறப்பட்டு போகும் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவர் மறக்காமல் இருக்கிறதற்கு ஒரு காரியம், நம்மை பாழாக்கினவைகள், நம்மை நிர்மூலமாக்கினவைகள் இதுவரைக்கும் அவை எல்லாம் இந்த நாள்ல இருந்து, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருந்தும் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு போகிறதை இனி வருகிற நாட்களிலே நீங்க பார்ப்பீங்க. மேலும் 20வது வசனத்துல பார்க்கிறோம், பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் உங்களுக்கு வருகிறது. ஒருவேளை கர்த்தர் எங்களை மறந்துட்டார் நீங்க சொல்றீங்களா? இல்ல, உங்களுக்கு நிச்சயமாய் அவர் பிள்ளைகள் அற்றிருந்த உங்களுக்கு தான் அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற பிள்ளைகள் நிமித்தம் இடம் நெருக்கமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட பிள்ளை பேற்றினாலே உங்களை தேவன் என்ன செய்வாரு? ரட்சிப்பார். உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களையும் நிச்சயம் தேவன் செய்வார். மேலும் அதுல நம்ம பார்க்கிறோம், பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும்
உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ சிறைப்பட்டு போன எல்லாம் விடுவிக்கப்படுவீங்க. மேலும் அவர் உங்கள் இரட்சகர், அவர் உங்கள் மீட்பர் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி, இதனால தான் நான் உங்களை மறக்காமல் நினைத்து இதை எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஒரு நாளும் மறக்காத ஒரு நல்ல தகப்பன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இன்றைக்கும் நீர் சொன்ன வார்த்தையின்படி எல்லா சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை, பிள்ளைகளற்றிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு இடம் நெருக்கமாயிருக்கிறது என்று சொல்லும்படியான பிள்ளைகளை நீர் கொடுக்க போகிறீர் தகப்பனே. அப்பா, பாழாக்கினவைகள், நிர்மூலமாக்கினவைகள் எல்லாம் ஆண்டவரே வெளியே புறப்பட்டு போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.